வந்த முருகா வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகிற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்பசாமி, உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது நினைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு எல்லோரையும் நல்ல வாழ வைக்கணும்பா. கர்பசாமிக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கோவை பச்சாம்புத்தூர் கோயம்புத்தூர் ஐயா, என் இடத்தை வித்து தாங்கன்னு கேட்டு வந்தது. பொறுமை வேண்டும் மகனே. முதல் உத்தரவு 3 தரம் காலம் வந்ததுக்காப்பா. வர்றான் கண்ணாடியை கலத்திக்கலாம். கட்டுமனைக்கு போனேன். உன் எல்லைக்குள்ள போகும்பொழுது கற்பராயன் வந்தாரு. இருக்காரா? ஏற்கனவே ஒரு இடத்த நான் உனக்கு வெற்றியாக்கி தந்துட்டேன். இன்னும் ஒரு இடத்துல ஓயாம குழப்பமும் மன நிம்மதி குறைவும் இருக்கு. அதையும் கொடுத்துட்டா என் லட்சியம் நிறைவேறும். அதனால உன் துணையால் அது நடக்கணும் ஐயா. எனக்கு எப்போ முடிச்சு தரும்னு கட்டண்டிட்டா காக்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. பாப்பா, தை 30க்குள்ள அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்க வந்துருப்பா. ஜெயிச்சு வா. நீ நினைக்கிற விலையில 92% உனக்கு கிடைக்கும். நான் வாங்கி தரேன். நான் பூவை தந்திருக்கேன் பாரு, வீட்டு கொண்டு போய் வெற்றி அடைஞ்சிக்க. போயிட்டு வா. சாப்பிடாம போகக்கூடாது, விட மாட்டேன். புரிஞ்சுக்கா. என் புத்தி தெரியுங்களா உனக்கு? என் பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு கேட்டது யார்? வா என் செல்ல குட்டி. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? கேட்டுக்கிடுவோம் பொறுமா. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாடா? வேற பொம்பளை பிள்ளை யாரு? பொண்ணுக்கு யாரும் கேட்டு வந்தீங்களா? கோயம்புத்தூரா இருக்கணும், எங்கேயும் இருந்து வந்துடக்கூடாது. வந்திருக்கீங்களா? அவர் அது விஷயமா கேட்க வரலையா? கால் வந்துட்டு வரலாம். இன்னும் இந்த ஆளுக்கு விவரம் தெரியாதா? சரி சரி, பரவாயில்ல. தெரியலன்னா நம்ம வந்து ஏற்றுக்கொள்வோம். என்னண்ணே, இன்னும் 2 தரம் கால் வந்துட்டாப்பா. உன் பையனுடைய படிப்புக்கு வேலை கிடைச்சாச்சாடா? தமிழ் புரியுமா? வேலை கிடைச்சாச்சா? இப்ப இருக்கிறது அவன் திருப்தியா இருக்கானா? வேற வேலைக்கு பயோடா தயார் பண்ணியிருக்கானே, அதான் கேட்டேன். அதை வாங்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். வரக்கூடிய சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்குள் கூட மங்களகரமான காரியத்தை நிறைவேற்றதுக்கு வழிவகுத்து தரேன். கால் விட்டுவா. நீங்களாம் யாரு? சகோதரி. சரிம்மா, சரி. வெற்றியாக்கி தரேன். வா பக்கத்துல. இந்தா செல்வாக்காரு முடிச்சு தரேன். 3:30க்கு என்னை பார்த்து போங்க. வா பக்கத்துல வா, லேட் ஆகாம வா செல்ல குட்டி. இந்தாம்மா இந்தாம்மா, புண்ணியமாருமா போமா. கர்மசாமிக்கு கர்மசாமி நீதிமன்றத்துல வழக்கு யாருக்கு? யாருப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு. என்னப்பா வழக்கு? கால் வந்துட்டு வா. நல்ல காலில் விடல. வரலாம். நல்ல காலில் விடலனாக்க நீட்டி நிமிந்து விடுதான். மனத்தை அங்கே கொடுக்கணுங்கிறது தெரியல இன்னும். என்னடா புள்ள நீ? அவன் 3 தரம் காலில் விடணும்னு விதி இருக்கு, புரிஞ்சுக்கிட்டியா? வரலாம். இப்போ உன் கட்டுமனைக்கு போனேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உறவினர்கள் பகையாகி வேதனையை கொண்டார்கள். அதுல
அவசியம் இல்லாமல் உன் மேலே வழக்கு கேஸ் வரக்கூடிய நிலைமையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கேஸை உனக்கு வராமல் திருப்பணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன் பக்கத்தில் நீதியை வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயிச்சு தரேன். வேற என்னடா வேணும்? ஆறுதுக்கா பணம் வந்துட்டேன். நல்லா இருப்போம். கர்மசாமிக்கு நான் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தொழில் ஸ்தாபனத்தில் மன வருத்தமும் நஷ்டமும் இருக்கு. அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்திருக்கான். என்னடா தொழில் பார்க்க? கால் வந்துட்டு வா. ஆபீஸ் வச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா. என்னது வாய அசிக்கிறேன்? சத்தமா சொல்லும் பார்ப்போம். ஒரு ஆம்பளை நீர் வரலாம்ப்பா. ஒரு பத்திரம் வில்லங்க உள்ள ஒரு பத்திரத்தில் லாக் ஆயிருக்கு. புரியுதா புரியலையா? ஆமா. இப்போ 1.5 வருஷமா நிறைய பணங்களை மண்ணில் போட்டுட்டு அதை கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ண முடியாத மனவேதனையும் உள்ளே இருக்கவங்க உனக்கு தெரியாமல் கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்கி சில தவறுகளை பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ போட்ட பணத்தையும் எடுக்கணும். இந்த தொழிலை நல்லாக்கி தரணும். வேற என்ன வேணும்? தீர்த்து தரேன். பக்கத்தில் வாமா வாமா. பையனை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு உத்தரவு. காலை பிடிச்சிக்கா மகளே. ஒரு விரலை மட்டும் பிடி. என் பக்கத்தில் வா. நல்ல கண்ணை முடிக்கா. இனிமேல் எந்த நோயும் வராது. சந்தோஷமா இருக்கு. கடன் தீர்ந்தாச்சுப்பா. மகிழ்ச்சி அடைவாய். 2 இடம் வித்து தாரேன். வெற்றி அடைஞ்சு வா. புண்ணியமாயி வா. கர்மசாமிக்கு கர்மசாமி எனக்கு நிறைய கடன்கள் இருக்கு. அதை தீர்க்கணும்னு கேட்டு ஒருத்தன் வந்திருக்கான். என்னடா கடன் உனக்கு? கால் வந்துட்டு வா. வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இல்லற வாழ்க்கையிலும் தேவையில்லாத குழப்பங்களும் மனவேதனையும் நடக்கும். பெற்றோரில் ஒருவருடைய ஆரோக்கியத்திலும் மனவேதனையும் தன்மையும் நடக்கும். இப்போ ஏற்கனவே 3 ஆண்டு காலங்கள் பார்க்குற தொழிலில் கஷ்டமும். என்னையா 2 பேங்கில் இருந்து நோட்டீஸ் இருக்கா? என்ன விஷயம்? 2 பேங்கில் இருந்து தொடர்பு வச்சுருக்கா? 2 பேங்கில் உள்ளவங்க மட்டும் இப்போ நெருக்கிக்கிட்டு இருக்காங்கடா. கால் வந்துட்டு வா. பிடிக்கலாமா? வேணா இவன் கொள்ளாதீங்களா? இன்னொரு பேங்கை டைப் வைக்கலாம்னு முடிவெடுத்திருக்கியான். ஆமாம். அதை டேக் ஓவர் பண்ணதுக்கு இன்னொரு பேங்க் உனக்கு கட் பண்ணி தந்தா போதுமா? பண்ணி தரேன். போ. கடத்தை அடைச்சிட்டு வா. தந்துட்டேன். நல்லா இருக்கும். போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அறந்தாங்கி. அடுத்து கூப்பிடுதேன். அறந்தாங்கி போய் ஏற்றிருந்துங்க. அறந்தாங்கியா? பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கியா? காலம் வந்துட்டு வரலாம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இன்னொரு தரம். உங்க அம்மா அப்பா எங்கடா இருக்காங்க? ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சவங்களாடா உங்க அப்பாவும் அம்மாவும். கால் வந்துட்டு வா. உன்னுடைய குடும்பத்துக்குள்ள போனேன். ஒரு பக்கத்துல இடம் விட்டு இடம் மாறணும்ங்கிற ஒரு செய்தி கிரகத்துல இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள நோயாலையும் வாக்குவாதத்தாலையும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உனக்கு தெரியாமலே கடன்பட்டு நிறைய பணங்கள் லாஸ் ஆகி இப்ப வண்டி ஓட்ட வண்டியா இருக்கு. கால் வந்துட்டு வா. அறந்தாங்கியா? புழுனிய உனக்கா அறந்தாங்கி? யார்கிட்ட சொல்லுத?
மறந்தாங்கய்யா. இந்தாப்பா அமைதியும் கிடைக்கும், அந்த வழக்கை முடிச்சு தரேன். இந்தா வெற்றியாக்குதான் ஜெயிச்சுட்டார். 3 முறை என்னைய பார்க்க வந்துரு, ஜெயிச்சுருவோம். அதே அறந்தாங்கி எல்லை வரலாம். யாருன்னா இருந்திய? இது யாரு? உன் கூட பிறந்த தம்பியா? உட்கார், கால் வந்துட்டு. வரலாம், வா. நேராவது ஒரு வருஷம் தொழிலை பற்றிய மன வருத்தமும் நஷ்டமும் நடக்கும். சொத்துக்கள் சம்பந்தமாக வில்லங்கமும் வேதனையும் வீட்டுக்குள்ள மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்கும். உண்மையா? இப்போ குடும்பத்தில் பிரிவான மனநிலைகளும் குழப்பங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த குடும்ப வாழ்க்கை சேருமா சேராதாங்கிற சந்தேகத்துக்குரிய வேதனை ஒவ்வொரு கோயிலையும் கண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். வரலாம்டா. வேற என்னப்பா வேணும்? மூணு மாதத்துல உனக்கு உயர்ந்த தொழில் கிடைக்கும். சொன்னதெல்லாம் நடத்தி வெற்றியாக்கி தந்துடுறேன். பணத்தை அவுத்தாச்சு. கருமசாமிக்கு புதுக்கோட்டை 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 திருமண விஷயமா கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா திருமணம்? உனக்கு? கால் வந்துட்டு வா, நெல்லு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். என்ன உட்காரலாம். ஒன் சைடு அடிவயிறு வலி, ஒன் சைடு இடுப்பு பக்கத்தில் வலி. இந்த வேதனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அறிகுறிகளாக தோன்றிக்கிட்டு இருக்கும். இருக்கா? இப்போதைக்கு 3 ஆண்டு காலங்கள் சாமி சனி பகவானுடைய கிரகசாரத்தினால வீட்டுக்குள்ள மன உளைச்சலும் தூக்கமின்மையும் நோயான வேதனையும் நடக்கும். ஒரே ஒரு சின்ன சந்தேகம், நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற தடைகளுக்கு யாரோ எதுவும் மாந்திரிகத்தால் செய்திருப்பாங்க, அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு நினச்சி 2 இடங்களை போய் நீங்கள் நோக்கி பார்த்து தெளிவடைஞ்சிங்க. ஆனால் உங்களுக்கு விட கிடைக்கல, அதுக்கு வெற்றியும் கிடைக்கல. நீங்கள் இங்கே உட்கார்ந்த உடனே என் தங்கை காளியும் ஏன் நானும் கருப்பசாமியுமே முன்னால் வந்து நிற்கிறோம். கால் நின்றுவாங்க. அப்படியா? உன் பையனுடைய மனநிலைகளை போய் பார்த்தேன். இடைப்பட்ட காலத்தில் குழப்பமான மனநிலைகளை அடைந்து சில பேர்களால் பாதிக்கப்பட்டு மனவர்த்தம் அடைஞ்சான். ஆனால் இப்போ தெளிந்த பிள்ளையாக ஆக்கி அவனுக்கு புனிதமான வாழ்க்கை. இப்போ என்னப்பா மருத்துவ சீட், என்ன சீட் வேணும் உங்களுக்கு? கல்வியில் என்ன வேணும்? கண்ணை மூடு, அவனை நான் கொஞ்சம் பார்க்கட்டும். மகா மகன் மகள், அவ பேர் என்ன? பேப்பர் தாங்கப்பா, ஒரு பேப்பர். பாரியா பிள்ளை தருது பாரியா. கண்ண முடிக்காப்பா. தம்பி, ஐஏஎஸ் கேடட்டில் மொத்தம் 4 போஸ்டிங் இருக்கு. உன் பிள்ளைய ஐஎஃப்எஸ் ஆக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம். ஆனால் நீ இந்த உலகம் வைக்கிறதுக்கு ஐஏஎஸ் தான் இதுவரை புகழாக இருக்கு, அதுதான் வேணும் ஒரு பிடியா பிடிக்க. உண்மையா? நான் அந்த பிள்ளையுடைய அறிவை போய் பார்த்தேன்.
அவள் படிப்பு அகடாமிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் மைண்டில் வந்து கரெக்டாக வந்து மெமரி பவர் கொஞ்சம் குறைவாக இருக்கு. புரியுதா? அதனால் இந்த ஆண்டில் எழுதக்கூடியதில் நான் கூட இருந்து எழுதி அவளை ஐஏஎஸ் ஆக்கியிருந்தேன். இதுவரை 9 பேருக்கு ஐஏஎஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். 10ஆவதாக ஓம்பளைக்கும் வாங்கி கொடுத்தேன். இந்தா வெற்றி அடைவாய். என் பேத்தியா ஐஏஎஸ்டா, நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமா இருப்பேன். சங்கல்பம். அவளுக்கு முதல் போஸ்டிங் ஹைதராபாத்தில் போடுவாங்க. கயிறில் எழுதி வச்சுக்கா, ஹைதராபாத்தில் போடுவாங்க. அடுத்து டெல்லியில் போடுவாங்க. 3ஆவதாக இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்கே வந்துடுவான். அசத்துவோம், கால் வந்துடுவான். வெற்றிமாலக்கூடிய என் பிள்ளைக்கு, கர்மசாமிக்கு குழந்தையா, அருமை அருமை அருமை. அழகான மாலை, வண்ணமான மாலை. அப்பா, இந்த மாலை மிகவும் சக்தியுடையதுப்பா. உன் பிள்ளை ஐஏஎஸ். என்னாலும் உயர்ந்து கொண்டே இருப்பேன், வெற்றி உண்டு. ஆனாலும் நீதிமன்றம் பக்கத்தில் போகணும்னு நிலம் சொத்து சம்பந்தமாக ஒரு சில செயல்பாடுகள் இருக்கு. அதுலேயும் உன்னை நான் ஜெயிக்க வச்சு சந்தோஷமாக்கிடுவேன். நல்லதான், புண்ணியமடைவாய். அரி, இந்த வெற்றி மாலையை என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்து விடு. நல்லா இல்லடா செல்லம். குழந்தை கேட்டு வந்தது யாரு? வா, கால் வந்து வா. மா பராசக்தி, நல்லா இருக்கியா? எதிர்குலத்தாரே தாமல். நீ யாருமா? மாமியார். உன் மகன் ஒய்ப்பு இது. தெரியாம வாய விட்டுருக்கூடாதுல்ல. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. இப்படி ஒரு தேவாரம் இருக்கு தெரியுமா? அது இவளுக்கு தான். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படின்னு. இதுவரை குழந்தை சில நாட்கள் தோன்றி மறைந்தது போல சில வேதனைகள்லாம் வந்திருக்கும். ஏன் நிலைக்கல? அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்? எங்க குடும்பம் புண்ணியம் செய்யலையா? அண்ணே, வெற்றி மேலே வாங்கினது பெருசு இல்லை, வயிறார சாப்பிட்டு போனாதான் பெருசு. சரி, புண்ணியம் கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. அதனால அப்படியா கேட்டாளா? எங்கேயோ ஒரு அம்மன் கோயிலில் போய் வரவங்க சொல்லிட்டு வந்தியா? அம்மன் கோயிலில் போய் சொல்லிட்டு வந்தியா? நான் அன்னைக்கா பாரு, ஒரு பெட்டி வச்சிருக்கா, சடை போட்டிருக்கா, வேப்பங்குலை வச்சிருக்கா, பெரம்பு வச்சிருக்கா, ஒரு சின்ன சட்டியில திருச்சாம்பல் வச்சிருக்கா. அப்ப நீ தான் வந்து பிறப்பியா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வா மகளே. ஆடி திருவிழாவை ஒட்டி கற்பத்தில் குழந்தை ஜனனமாகும். மாரியம்மன் அப்படின்னு பேர். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருவாரூர் எல்லை. திருவாரூர் திருவாரூரடா. வா வா. யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? அப்படியா? சரி, கால் வந்துப்பா. பூந்தோட்ட காவல்கார அறவரையா மனசுல விழுந்துட்டியடா. நல்ல விழுந்து கும்பிட்டு வாங்கடா. என்னடா புள்ள நீ எல்லாம்? வா. உன் வீட்டு பக்கத்துல போனேன். போற வழியில வலது பக்கம் செடியும் கொடியுமா இருக்கு. அது அங்க தள்ளி போனா கொஞ்சம் பாம்புகள்லாம் வருது. அந்த முக்கில் போய் பார்த்தா ஒரு அம்மன் சிலையும் கோயிலுமா இருக்கு.
ஒரு சின்ன பிள்ளை யாரும் இருக்கு. கால் வந்துட்டு வா. சாமியை மறைக்க பிடிச்சிடா. அது என்னடா? என்னப்பா வேணும்? கண்ணை மூடு பார்ப்போம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்ல. என்ன படிச்சிருக்க? பக்கத்துல வா. நல்ல கண்ணை மூடு. அப்பா பகவானே, நீங்க வர்றதுக்கு காரணம்? அப்படியா? சனி பகவானே, உங்கள்கிட்ட வர வாங்கி கொடுக்க. கால் வந்துட்டு வா மகனே. வா. 1.25 ஆண்டுகள் அங்கங்க வேலை பார்த்து நிலையில்லாத நிலைமையை அடைந்து வேதனை அடைந்தாய். நிலையான ஒரு வேலை கிடைக்குமா அல்லது நானே ஒரு தொழிலை ஆரம்பித்துக் கொள்ளலாமா? அதுக்கு கருப்பசாமி எனக்கு என்ன முடிவு சொல்லுது? அப்படி இல்லை, பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வழி இருக்கா? வழிவகுத்து வானத்துல பறந்து வெளிநாட்டுக்கு போகலாமா? என் நிலைமை என்ன? விதி என்ன? முடிவு கிடைக்கணும். இப்படி இந்த பருவத்தில் நான் அலமோததுக்கு விரும்புறேன். அப்படி என்னை கேட்க வந்து வீட்டுக்குள்ள போனாலே தூக்கம் வருதடா. உதவியா இருக்கு வீடு. அதனால வெளிநாட்டுக்கு இப்பொழுதுக்கு செல்லக்கூடிய நிலைமை இல்லை. ஒரு பெரிய கம்பெனியில 9 மாதம் நீ பணி செய்வாய். அது சென்னை பட்டணமாக இருக்கும். அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போவ, பல லட்சங்கள் திரட்டி வருவ, வெற்றி அடைவாய், மாளிகை கட்டுவ, என் பேரை வச்சு வாழுவ. வாங்கி தந்துடுறேன். ஏன் கவலைப்படுற? அவங்கெல்லாம் உங்களை அடிக்ட் பண்ண பார்க்குறாங்க. நான் மாற்றி தரேன். 3 முறை என்னை பார்க்குவான். பணத்தை பேணி வைக்கணும்டா, வச்சுக்கப்போ. நல்லா சாப்பிட்டு போகணுண்டா செல்லக்குட்டி பேர. கர்மசாமிக்கு கர்மசாமி, எந்த தொழிலை பார்த்தாலும் நஷ்டமாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது. தாத்தா உங்களுக்கு தஞ்சாவூர், திருவாரூர் கிடையாது, திருவாரூர். நான் கேட்ட கேள்வி என்னது? எந்த தொழிலை பார்த்தாலும் தடையாக இருக்குன்னு சொன்ன. என்ன தொழில் பார்க்கிய? என்ன தொழில் பார்க்கிய? அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? காலில் வந்துட்டுவாங்க. இது என்னதுமா? அப்படியா? பூ விவசாயம் எல்லாம் நல்ல பொதி வந்து பூ பூக்கிற நிலைமை வரும். எல்லாம் உதிர்ந்து போறத மாதிரி ஆகி நஷ்டங்கள் ஆகி பூன்னு போயிடும். அதான் பூ எடுத்து பூன்னு வேணும். போட்ட முதல்ல கூட எடுக்க முடியலை. இந்த மண்ணுமனையை வச்சு இந்த கிழமை பாடுபடுதுன்னா இதை வச்சிருக்கவா வேண்டாமா? இனிமேல் நிலைக்குமா? எனக்கு பின்னால பார்க்கறதுக்கு யார் இருக்கா? என்னைய மாதிரி சின்சியரா இல்லையே. என்னதான் காரணம்? வேற எதுவும் மாறுபாடு இருக்கா? கோளாறு இருக்கா? இல்ல மண்ணு அந்த சக்தியை இழந்துருச்சா? இதுக்கெல்லாம் விடை வேணும் என்பது உன் கேள்வி. காரணம் அதுக்குதான் எனக்கு பிறகு யார் பாப்பான்னு சொல்லிட்டேன். நீ தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என்ன என்ன பாப்பா, பிள்ளை சரியாகிறதுக்கு மாதம் 6 ஆகும். பிள்ளை சரியாகிறதுக்கு மனசு செம்மையாகி உன் சொல்ல கேட்டு கீழ்ச்சின கோட்டை தாண்டாம இருக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். அதுவரை அங்க போய் பார்த்தனா உன் வார்த்தைக்கு மீறி நடக்கும். உனக்கு எரிச்சல் வரும். இந்த பயிர்களுக்காக ஏன் இந்த சம்பாத்தியத்தை வச்சிருக்கணும்? எழுதி கிழிச்சு டெபாசிட் பண்ணிட்டு பேசாம தூங்குவோம் அப்படின்னு எண்ணம் வரும். புரியுதா? இதெல்லாம் வேண்டாம். இன்னொரு 1 மாதம் பொறுத்துக்கா. அந்த பேரை உன்னையே பார்க்க வந்துட்டான். கவலைப்படாத, தைரியமாறு. விவசாயத்தை வெற்றியாக்கி தரேன். இந்த பணம் வந்து சேரும். இன்னும் கொஞ்சம் ஒரு கனியை தரேன். அதை கொண்டு விவசாய பூமியில் போடுப்பா. வெற்றி அடைந்துருவேன். போயிட்டு வரலாம். கர்மசாமிக்கு அப்படியா? 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 எனக்கு நிலையான தொழில் அமையாம வேதனைப்படுறவனு கேட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில்னு? அங்க தள்ளி நின்று பேசுங்க.
காலில் வந்துட்டு வாங்க. வீட்டு பக்கத்தில் பார்த்தேன். ஸ்போர்ட்ஸ் விதைகள், கண்ணுக்கு புலப்படாத பவுடர் மாதிரி உள்ள விதைகள், கண்ணுக்கு புலப்படாத பவுடர் மாதிரி உள்ள விதைகள். அவைகளை போட்டு வைக்கோலை போட்டு தண்ணியை தொளிச்சா வந்துடும். அதுதான் காளான்கள். பக்கத்தில் பார்த்தேன் ஸ்னேக், படம் எடுக்கிற பாம்பா வருது. இப்போ ஒரு சில லட்சங்களை நஷ்டமாக்கி வேதனைப்பட்டு வெற்றியடைய முடியலை. அடுத்து எந்த தொழிலை நம்பி நான் செய்ய, அதுக்கு எனக்கு என்ன முடிவு அப்படி கேட்குறீங்க. என் கண்ணில் தெரிஞ்சாச்சு. ஒரு சின்ன கடை வச்சு தரேன், என்னை நம்பி ஒரு கடையை வைடா, என் போட்டாவை போட்டுக்கா, என் பேரை போட்டுக்கா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே உனக்கு வருமானம் வரும், வாழ்க்கையை நடத்து, காலில் விட்டுவா. இனிமேல் காணான விளைச்சேன் கருப்பட்டியை விளைச்சோம்னா என்கிட்ட வராத, என் சொல்ல கேள்வி நல்லாயிருவேன். சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே வந்திருக்க, அதை நான் பண்ணித்தரேன். இந்தா உன் கடன் தீர்ந்துடும். கடையை வை, முதல்ல பெட்டி கடையை போடு, வா பக்கத்தில். இந்தாம்மா ஆனந்தம் அடைந்து வாமா, உன் வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தெய்வம் வரும், வீட்டுக்குள்ள கும்பிட்டுக்கா, சந்தோஷமா இருப்ப. போ. கர்மசாமிக்கு ராஜஸ்தானில் யாரோ ஒருவன் ராஜாவாகி விட்டானையா, ஜானை நாகூனை அனக்கே எனக்கில்லை. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? ராஜஸ்தான். கால் வந்துட்டு வாங்க. கால் வந்துட்டு வாங்க. சும்மா பார்க்கணும். வாடா தம்பி வா, கள்ளமில்லாத மகன் வா, உட்காருங்க. கருப்பசாமி, என் பொண்டாட்டி உடம்புல இருக்கக்கூடிய இந்த நோய் தொற்று நோயா 1, அல்லது தீராத நோயா 2, அல்லது ஏராளம் மாந்திரிய தந்திரிகத்தால் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டு வந்த நோயா, இல்லாட்ட பாவத்தினால் வந்த நோயா? இதுக்கு முடிவு என்ன? ஒரு சிலர் எங்க மேல பொறாமையோடு இருக்காங்க, அதனால எதுவும் பாதிப்பு வந்திருக்குமா? இடைப்பட்ட காலங்களில் எங்க தொழிலும் நாசமாகி பணமும் வேஸ்ட் ஆகி வேதனை அடைஞ்சவன், அதுக்கும் வேற எதுவும் மாய காரணங்கள் இருக்குமா அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்குப்பா. கால் வந்துட்டு வாங்க. வணக்கம் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? உங்கள்கிட்ட ஏன் பேசினா? கண்ண முடியுமா? இந்த வளையல் தானே, நல்ல சிக்கன் பிடி, விரல் 2 நிமிர்ந்து உட்காந்துக்காமா. எந்திக்கலாம், எந்திச்சு கும்பிட்டு வா. வா, அப்படியே உட்காந்துக்கா. சொல்றத நல்லா கவனிச்சுக்கோ. உடம்பில மறைவிடம் முதல் வெளியிடம் வரை அப்படி சிவப்பு கலர்ல தழும்பு தழும்பா இருப்பது போன்ற அரிப்பும் அற்ற தன்மையோடும், அரிப்பும் அரிப்பற்ற தன்மையோடும், சில இடங்கள் அரிக்கும், சில இடங்கள் அரிக்காது, இந்த நிலைமைகள் இருக்கும். தலையை தொட்டு பார்த்தா பொடுகு இருக்கிறது மாதிரி, சொரியுது மாதிரி ஃபீலிங்ஸ், கையில் வெள்ளை வெள்ளையா இருந்தோம். கர்மசாமி, இது ஒருவேளை சோரியாசிஸா இருக்குமோ அப்படி கேட்டீங்களா?
கேட்டியாடா? என்ன சொன்னாங்க? சொல்லலை. சொன்னா நீ வருத்தப்படுவ அப்படிங்கிறதுக்கு